வணக்கங்க. நான் உங்க டிசி துரைப்பாண்டியனுங்க. இந்த கன்னி வாக்கு கழுதை வாக்கும்பாங்க, அதே மாதிரி நான் ஒரு வாக்கு விட்டேன். அதுதான் இந்த கவிக்கத்தியுடைய வாக்குங்க. நாளை மாலை 5 மணிக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்பார்னு. ஆனால் கொஞ்சம் தாமதமாயிட்டார். டைம் கொஞ்சம் தாமதமாயிட்டு மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியிலே அமருகிறார். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ், ராகுல் காந்தி தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அடுத்தால முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் சரி போகட்டும், விஜய் ஒரு முறை ஆட்சியில் அமரட்டும், ஒரு 6 மாசம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரிங்க திருமாவளவன் அவரையும் பாராட்டுற. ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சி ஒரு சாதி கட்சியாக இருந்தால் கூட அவரை பாராட்ட சாதிச்சிட்டாரு. நேத்தே பேட்டியில் அவர் என்ன கொடுத்திருந்தாரு, விஜய்க்கு ஆளுநர் அழைத்து பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னாரு. பாராட்டுற அவரை, சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெண்டும் கூட்டணி ஆகிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் கட்சி அதுவும் கூட்டணி ஆகிட்டு. 118 தான் வேணும், ஆனால் 120 இடங்களை பிடித்து விட்டார். விஜய்க்கு ஆதரவு கொடுத்த எல்லா கட்சியினுடைய தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. என்ன காரணம்னா, இதுதான் ஒரு வெற்றியாளருக்கு கொடுக்கக்கூடிய சமர்ப்பணம். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை கண்டுக்கவே இல்லை. விஜய் ஆட்சியிலே அமரக்கூடாது என்று அவர் இன்னைக்கு வெறி பிடிச்சிருந்தார். அவர் என்ன இருந்தால் ஆதரவு கொடுத்திருக்கலாம், அவர் கொடுக்கவே இல்லை. அதுதான் குதிரைக்கும் பன்னிக்கும் உள்ள வித்தியாசம். குதிரை என்ன சாப்பிடும், பன்னி என்ன சாப்பிடும்? தராதரம், மனிதனை மதிக்கக்கூடிய தராதரம் உள்ளவர் ஐயா மு.க. ஸ்டாலின். ஏன்னா அவர் ஒரிஜினலாக கலைஞருக்கு அப்புறம் தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை, டூப்ளிகேட். அவர் ஒரிஜினல் கிடையாது. சாந்தி அல்வா இருக்கு இல்லையா, அதில் ஒரே ஒரு கடை தான் ஒரிஜினல், திருநெல்வேலியில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போனாலும் சாந்தி ஸ்வீட்டுன்னு போட்டிருப்போம். ஆனால் அந்த ஒரிஜினல் சாந்தி கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரி இன்னும் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரிஜினல், எடப்பாடி பழனிசாமி டூப்ளிகேட் என்பது இந்த ஒன்னிலே பார்த்துக்கலாம். இப்போ அதிமுக இன்னும் பாருங்க, சந்தி சிரிக்க போகுது, காரி துப்ப போகுது, மதிப்பு மரியாதைங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் தாண்டி அவர் வேற கூட்டணி, திமுக கூட கூட்டணி ஆக்கி நம்ம சிஎம் ஆகிடலாம்னு சொல்லி போய் ஆளுநரை வேற போய் பார்த்துருக்காரு. இனிமேல் அவருக்கு சைத்தா பிடிச்சாச்சு. தாவேகாவினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் எடப்பாடி பழனிசாமி எங்க பார்த்தாலும் இனி வாரிய கட்டையால சாத்த போறான். அவ்வளவு வெறி கொண்டு போய் இருக்கான். அது காரணம் யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி தான். நாளைக்கு காலையில விஜய் 11 மணிக்கு முதல்வராக போகிறார். தமிழ்நாட்டிலே ஒரு புதிய புரட்சியான எழுச்சியான மக்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறார். உண்மையிலே விஜயை நான் கையெடுத்து கும்பிடுறேன், பாராட்டுறேன். சாதாரண இல்லை. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆக்டர்ஸ் அத்தனை பேரை சாப்பிட்டார். எம்ஜிஆருக்கு அடுத்ததாக விஜய் என்று இன்னைக்கு மக்கள் எல்லாரும் போற்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த அதிமுக ஓட்டு போற அங்கேயே போயிடுச்சு. காரணம் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச
துரோகம். இன்னும் பாருங்க, விஜய் அவர்களுக்கு எல்லாரும் நாளைக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. சின்னம்மா அவர்களும் விஜய்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க. நவரசநாயகன் கார்த்திக் அவர்களும் வாழ்த்து சொல்லுவாங்க. ஒன்றுபட்ட திரை உலகமே விஜய்க்கு வாழ்த்து சொல்லும். விஜயினுடைய இந்த ஆட்சி இனி அது மிக சிறப்பாக கொண்டு போறதும் கொண்டு போகாததும் விஜயுடைய கையில் தான். இன்னும் பாருங்க, விஜய் கட்சியில் நிறைய பேர் கூட்டணிக்கு நான் சேருதான்னு சேரப்போகிறான். இது கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பிஜேபியிலிருந்து பாதி பேர் தாவேக்காவுக்கு தாவ போறான். அதிமுகவில் இருந்தும் பாதி பேர் தாவேக்காவுக்கு தாவ போறான். தமிழ்நாட்டிலே தாவேக்கா ஒரு பெரும்பான்மையுள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி என்று பெயரும் புகழும் வாங்க போகின்றது. ஆனால் இந்த ஆட்சிக்கு உண்மையிலேயே உறுதுணையாக இருந்தது ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்ததா காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள், தொல் திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இந்திய முஸ்லீம் லீக் கட்சி ஆகட்டும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணிக்கு வந்துட்டாங்க. ஆனால் அந்த அதிமுக இருக்குல்ல, அதிமுகவில் உள்ள கூட்டணி கூட வரல. அன்புமணி வரல. ஏன் வரல? துணை முதலமைச்சர் பதவி வேணும்னாராம். இன்னும் என்னென்னலாம் கேட்டாரோ அவரும் வரல. அதே மாதிரி பாஜகவில் ஒரே ஒரு சீட் இருக்கு, அதுவும் வரல. இன்னொன்று அமமுகவில் ஒன்று இருக்கு, அதுவும் வரல. பாஜகவால் தான் 3 நாளாக 4 நாளாக தாவேக்கா ஆட்சி அமைக்கவில்லை என்பது இன்றைக்கு உறுதியாகிவிட்டது. அதனால்தான் ராகுல் காந்தி ஸ்பீடாகிட்டார், இறங்கிட்டார். யார் யார்கிட்ட பேசணுமோ எல்லாத்திலையும் பேசி சூப்பராக கொண்டு வந்துட்டார். தமிழ்நாட்டிலே மிக சிறந்த ஆட்சியை நாம் இனி பார்க்க போகின்றோம். நம்மளுடைய சேனல்லையும் டெய்லி நான் ஏதாவது ஒரு நியூஸ் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் உங்கள் டிசி மீடியா கவிக்கத்தி டிசி துரைப்பாண்டியன்.